இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் அளித்த வாக்குறுதி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நாம் சந்திக்கும் எந்தவொரு கடினமான சூழ்நிலையையும் தாங்குவதற்கும் அதை வெற்றிகரமாக கடப்பதற்கும் தேவனின் தயவு மட்டுமே போதுமானது. நம்மிடம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவருடைய கிருபை நம்மை நடத்தும். நாம் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது சூழ்நிலைகளாலோ பலவீனமாக இருக்கும் போதுதான் நம்முடைய சுய பலத்தை நம்புவதை நிறுத்திவிட்டு தேவனை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். பவுல் தனது பலவீனங்களை நீக்கும்படி வேண்டினார். ஆனால் தேவன் பலவீனத்தை நீக்குவதற்கு பதிலாக அந்த பலவீனத்தின் நடுவே வாழும் பலத்தை தந்தார். எனக்கன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னால் இது முடியாது அல்லது எனக்கு தகுதியில்லை என்று நீங்கள் நினைக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாயிருக்கிறது. உங்கள் பலவீனம் ஒரு தடையல்ல, அது தேவனின் வல்லமை உங்கள் வாழ்வில் கிரியை செய்வதற்கான ஒரு வாசல். இன்று நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். என் பலவீனங்களை கண்டு நான் அஞ்சமாட்டேன், ஏனெனில் தேவனின் கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. என் சுய பலம் குறையும் இடத்தில் அவருடைய வல்லமை எனக்குள் முழுமையாக செயல்படுகிறது. நான் பலவீனமானவனல்ல, கிறிஸ்துவின் பலத்தால் நான் வல்லமையுள்ளவன் என்று அறிக்கையிட்டு பலனடையுங்கள், வெற்றி வாழ்வை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.